வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து யூஜியில் நம்ம என்னென்ன படித்தோமோ அது மொத்தமும் சிலபஸில் இருக்குது. இருந்தால் கூட 11th 12th யூஜிடிஆர்பி ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அதையும் சேர்த்து நம்ம படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தொடர்ந்து அதில் வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ 5.5ல் 6th உள்ள ப்ராப்ளம்ஸை கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 5 ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், பார்க்கலன்னா பாருங்கள். எம்சிக்யூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு அடுத்த செகண்ட் பார்ட் 6th 10th வரைக்கும் உள்ள ப்ராப்ளம்ஸை கொடுக்க போகிறேன். தொடர்ந்து இந்த வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. தனியாக 11th 12th பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன். எல்லா சப்ஜெக்ட்லேயும் நம்மளுக்கு ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸாக கொடுத்துட்டே வரேன். கட்டாயம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் நியூ பேட்ச் ஆடிப்பருக்கு 3rd August 2026 அன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸுக்கு 1+1 ஆஃபர், ஆடிப்பருக்கு ஆஃபர் 1+1 ஆஃபர் கொடுத்துருந்தேன். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன கோர்சஸ் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, சிஎஸ்சிஎன்எட், ஐஐடி ஜாம், கேட்டு, டிஎன்செட், இதில் எந்த 2 கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணால் போதும். நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டு, ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். இந்த வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்பில் டெய்லி ஒரு எம்சிக்கு கொடுத்துட்டே இருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, எக்ஸசைஸ் 5.5ல் ப்ராப்ளம் நம்பர் 6. ப்ராப்ளம் நம்பர் 6ல் 1 + x² the whole power n, 1 + x² the whole square, not n, x² the whole square into 1 + x the whole power n equal to a0 + a1x etc 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 plus x power n plus 4. a0, a1, a2 ஆர் இன் ஏபி, ஆர் இன் ஏபி. இது வந்து ஏபியில் இருக்குது. அப்படி a0, a1, a2 ஆர் இன் ஏபின்னு சொல்லியிருக்கு. ஏபி அப்படின்னா நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்கும்? a - d a + dன்னு இருக்கும். a - d a + d அப்படின்னு நம்மளுக்கு ரூட்ஸ் யூஸ்வலாக இருக்கும். ஜென்ரலாகவே இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 டேர்மையும் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 டேர்மையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2aன்னு வரும். அதுதான் மிடில் டேர்ம். அப்போது இதில் a0, a - dங்கிறது a0, இது a, இது a1, a1, இது a2 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2a1 = a0 + a2, 2a1 = a0 + a2. இதுதான் ஏபிக்கான முக்கியமான கண்டிஷன். பாருங்கள், இந்த 2 ஆட் பண்ணிங்கன்னா 2a வருது, which is equal to 2a and a1. அப்போ 2a1 = a0 + a2. எந்த இதுவாக இருந்தாலும் இதுதான் நம்மளுக்கு மிடில் டேர்மை 2 தடவை மல்டிப்ளை பண்ணுறது ஈக்குவல் டு இந்த 2 சைடு உள்ள டேர்முக்கு அடிஷன். இதுதான் சரியா? இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதை ஒர்க் பண்ண போகிறோம். a0 + a1x + a2x² இல்லையா? a2x². இப்போ நம்ம கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 1 + x power 4 plus 2x² into இது 1 + x the whole power n ஃபார்முலா 1 + nc1x plus nc2x² plus etc etc. மற்ற டேர்ம் நம்மளுக்கு தேவையில்லை. சரியா? இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன இருக்குது? a0 + a1x plus a2x². நான் ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை ஈக்குவேட் பண்ண போகிறேன். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சைடில் கான்ஸ்டன்ட் டேர்ம் a0, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்னு பாருங்கள் 1. இந்த 1 இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 1 வருது. அடுத்தது இங்கே a1 எக்ஸ் டேர்ம் வந்து a1. இங்கே எக்ஸ் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது nc1xஐ இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ nc1, nc1 = என்னது? n. சரியா? இப்போ அடுத்தது x² டேர்மை ஈக்குவேட் பண்ணணும். x² டேர்ம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா nc2, nc2 வரேன். இங்கே வந்து x² டேர்ம் வந்து a2. இங்கே இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த 1ஐ x² கூட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு nc2 வரும். சரியா? எதெல்லாம் வரும்னு பார்க்கணும். இந்த 1ஐ x² கூட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? அடுத்தது இந்த 1ஐ இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது, இந்த 1ஐ இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 2 கிடைக்கும். சரியா?
ஒரு 2 கிடைக்கும். அதுக்கு அடுத்தால NC1X இதுக்கு அடுத்தால சரியா. இப்போ பாருங்க A2 வந்து நம்மளுக்கு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் A2 வந்து x². இங்கே இந்த x² டேர்மை இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த x² டேர்மை இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணும். அப்போ NC2 + 2ன்னு கிடைக்குது. இப்போ இதில் n × n - 1/2 + 2 = n × n² இது அப்படியே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2a1 = a0 + a2. 2a1 இந்த இருக்கு a1. 2n = a0. a0 என்னது 1 ப்ளஸ் a2 என்னன்னு பாருங்க, n × n - 1/2 + 2. சரியா. அப்போ 1 + 2 3 வருதா. அப்போ 2n - 3 = n² - n/2. அப்போ 4n - 6 = n² - n. அப்போ n² இந்த 4n இங்கே போயிடுச்சுன்னா 5n வரும். இது இங்கே போச்சுன்னா +6 = 0. அப்போது மல்டிப்ளை பண்ணும்போது 6 ஆட் பண்ணும்போது -5. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n - 2 × n - 3 = 0. அப்போ n = 2, 3. n = 2 இருக்கலாம் அல்லது 3 இருக்கலாம். அங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் இருக்குது, 3 இல்லை. அப்போது நம்மளுக்கு ஆப்ஷன் 3 சப்டிவிஷன் 3ல் தான் நம்மளுடைய ஆன்சர் இருக்குது. இதுதான் நம்ம n = 2 தான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா. அடுத்தது 6th 1 போட்டோமா. அடுத்து 7th பார்த்தீங்கன்னா 7th இதே தான். 7th பார்த்தீங்கன்னா இது நீங்களாவே ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக டக்குன்னு ஒர்க் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால டைம் ஆகுது. நீங்களாவே பார்த்துட்டு ஒர்க் பண்ணும்போது சட்டுன்னு ஒர்க் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், A8B இது வந்து ஏபியில் இருக்குது. ஏபின்னா நான் என்ன சொன்னேன், 2 × 8 = A + B. சரியா. மிடில் டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 2 டேர்மை ஆட் பண்ண. அப்போ A + B = நம்மளுக்கு என்ன வருது 16. இது ப்ராப்ளம் நம்பர் 7, 16. அடுத்தது பாருங்க A4B. A4B இது வந்து GP. இது எங்க இருக்கு GP. GP வந்து நம்மளுக்கு AAR AR². AAR AR². அதாவது AR/A = AR²/A. இதான் நம்மளுக்கு எந்த 2 டேர்மை அடுத்தடுத்த 2 டேர்மை டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். அப்போ 4/A = B/4. அப்போ 16. AB = 16. AB = எவ்வளவு 16. சரியா. இங்கே A + B = 16 கிடைச்சிருக்கு. இங்கே AB = 16 கிடைச்சிருக்கு. அடுத்தது AXB. AXB ஆர் இன் HP. இது HP இருக்கு. அப்போ 2/X = 1/A + 1/B. 2/X = 1/A + 1/B. இங்க என்னவோ அதே தான் ரெசிப்ரோக்கல். அங்க இங்க ஏபிக்கு என்னதுவோ அதே இது ரெசிப்ரோக்கல். சரியா. அப்ப 2/X = 1/A + 1/B. அப்போ 2/X = AB A + B. சரியா. A + Bக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும். A + Bக்கு வேல்யூ 16, ABக்கு வேல்யூ 16. அப்போ 2/X = 1, which implies X = எவ்வளவு 2. X = 2. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். எஸ், ஆப்ஷன் 1ல் இருக்கு. 2ங்கிறது 1ல் இருக்கு. இதுதான் நம்மளோட ஆன்சர் 7th கொஸ்டின். அடுத்தது 8th கொஸ்டின் பாருங்க. 8th கொஸ்டின்ல ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன ஃபார்ம் பண்ணும், ஏபியா ஜிபியா அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரியா. ஏபியா ஜிபியா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இதை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்குவோம். √3 √3 + 2 √2. அடுத்தது √3 + 2 √2. சரியா.
இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. √3 + √2 - √2 = √3. அடுத்து இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. √3 + 2√2 - √3 - √2. இது வந்து √3, இது √3. ஸோ இங்கே வந்து √2. சரியா? இப்போ பாருங்க, இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா ஈக்குவலா இருக்கு, இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா ஈக்குவலா இருக்கு. அப்ப இது என்னது? ஏபியில் இருக்கும். அப்ப இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் நம்மளுக்கு அங்க கொடுத்துருக்காங்க. ஏபியோட ரெசிப்ரோக்கல் என்னது? ஹெச்பி. சரியா? ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன். சரியா? ஏபிங்கிறது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஹெச்பிங்கிறது ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன். சரிதானா? இவ்வளோதான். சரியா? முடிஞ்சு போச்சா? அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 9th கொஸ்டின். இந்த ஹார்மோனிக் மீன் ஆஃப் 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஹூஸ் ஏஎம், அதாவது அரித்மெட்டிக் மீன் என்னன்னு கொடுத்துருக்காங்க 16. சரியா? ஜியாமெட்ரிக் மீன் என்னன்னு கொடுத்துருக்காங்க 8. சரியா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹார்மோனிக் மீன் கண்டுபிடிக்கணும். அரித்மெட்டிக் மீனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b/2. ஜியாமெட்ரிக் மீனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √ab. சரியா? √ab. இதுல ஹார்மோனிக் மீனுக்கு ஃபார்முலா என்ன? ஹார்மோனிக் மீனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ab/a + b. நம்மளுக்கு நேரடியா ஆன்சர் வந்துருச்சு. சரியா? இதுல அரித்மெட்டிக் மீன் என்ன கொடுத்துருக்கு? 16. அப்ப which implies a + b = 32. சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. a + b இல்ல ஜியாமெட்ரிக் மீன் என்ன கொடுத்துருக்கு? 8. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணா ab = 64. இதுல கொண்டு மல்டிப்ளை பண்ணு, இதுல கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 × 64/32 = 2 × 2 = 4. சரியா? ஹார்மோனிக் மீனோட ஆன்சர் என்ன? 4. பார்த்த உடனே இதெல்லாம் நம்ம என்ன செய்திடலாம்? போட்டுடலாம். சரியா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், கடைசி 10th ஒன். 10th ஒன்ல பார்த்தீங்கன்னா SN-க்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n/2 × 2a + n - 1 × d. இது ஏபியில் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. சரியா? அப்போ நம்மளுக்கு Sn-1 என்ன வரும்? Sn-1 என்ன வரும்? n - 1/2 2a + இதுல n - 1 போடணும். n - 1 - 1 அப்படின்னா என்ன வரும்? n - 2 × d. சரியா? அடுத்தது Sn - 2 Sn - 2 n - 2/2 இங்க 2a + இங்க பாருங்க n இருக்கிற இடத்துல n - 2 போடணும். அப்ப இங்க n - 2 போட்டீங்கன்னா n - 2 - 1 n - 3 × d. n - 3 × d. சரியா? இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்குன்னு பாருங்க. அதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். Sn - 2 Sn - 1 + Sn - 2 = n/2 × 2a + n - 1 × d minus 2 into n minus 1/2 2a plus n minus 2 into d plus Sn minus 2 plus n minus 2/2 2a plus n minus 3 into d. சரிதானா? முடிஞ்சு போச்சா? இனிமே இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். இதுல பார்த்தீங்கன்னா n/2 into 2a n/2 into 2a plus n into n minus 1/2 into d கேன்சல் பண்ணாம அப்படியே கொண்டு வரேன். minus 2 into n minus 1 into 2a by 2 plus 2 into n minus 1 into n minus 2 into d by 2. நான் 2 எதுவுமே கேன்சல் பண்ணல, அப்படியே தான் வச்சிருக்கேன். n minus 2/2 into 2a plus n minus 2 into n minus 3
by 2 into d. சரியா? by 2 into d. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். டி வரும். ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதை நான் ஒர்க் பண்ணி போட்டேன்னா உங்களுக்கு தான் டைம் வீணாக போயிட்டே இருக்கும். ஆன்சர் வந்து என்ன வரும்? டின்னு வருது. செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எதெல்லாம் காமனாக எடுக்க முடியுமோ ஏ டேர்ம்ஸாக ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள். ஏ டேர்ம்ஸாக கேன்சல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே என்ஏ இருக்கும், இங்கேயும் அதே என்ஏ இருக்கும். அப்படி கேன்சல் ஆகிட்டே வரும். சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். டி ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சரிதானா? இதுக்கு ஆன்சர் வந்து டி தான். கிளரிக்கல் ஒர்க்கு தான். பண்ணி பாருங்கள். அதாவது 11th 12th உள்ளதையும் நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னா சேஃபர் சைடில் இருக்கலாம். நம்மளுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, இன்னும் டைம் இருக்குது. அதனால எவ்வளோ நிறையா படிக்க முடியுமோ என்ன செய்துக்கலாம், படிச்சுக்கலாம். இது வந்து 5.5 எக்ஸசைஸ் 11th ஸ்டாண்டர்டில் உள்ளது. நியூ அது வந்து நம்பர் தியரியில் உள்ள கொஸ்டின்ஸு 5.5. இந்த ப்ராப்ளம்ஸை இன்றைக்கி கிளாஸில் சால்வ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னால் நம்மளுக்கு யூஜிடிஆர்பி ரிலேட்டடாக 11th 12th என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே தொடர்ந்து கொடுத்துட்டே வரேன். பார்க்கலன்னா கட்டாயம் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு போய் பாருங்கள். 11th 12th உள்ள போர்ஷன்ஸையும் நம்ம பார்த்து வச்சுட்டோம்னா சேஃபர் சைடில் இருந்துக்கலாம். ஏன்னா எக்ஸாம்ஸ் இன்னும் டிலே ஆகிட்டே இருக்குது. அதனால் அதெல்லாமே படித்து வச்சுட்டோம்னா நம்ம சேஃபர் சைடில் இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து கொடுத்துட்டே வரேன். பார்த்துக்கோங்க. 3rd August 2026 அன்னைக்கு யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆடி பெருக்கு ஆஃபர் 1+1 ஆஃபர் கொடுத்துருந்தேன். 1+1 ஆஃபரில் நீங்கள் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, சிஎஸ்ஆர் நெட், ஐஐடி ஜாம், கேட்டு, டிஎன் செட்டு இதில் எந்த 2 கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். 1+1 ஆஃபர். இந்த ஆஃபரை வந்து 15th August, அதாவது நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ணவில்லைங்க இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலகிராம் குரூப்பில் டெய்லி ஒரு எம்சிக்யூ கொடுத்துட்டே இருக்கேன். அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷன் ப்ராசஸாக இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணி எழுதிட்டே வாங்க. ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.